ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் ஒரு சின்னதாக ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருக்கோம். இதில் நம்ம ஹீரோ ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி. அவருக்கு பார்த்தீங்கன்னா சினிமாவில் தான் ஒரு பெரிய டைரக்டராக வரணும்னு ஆசை. அதே நேரத்தில் அடி தடி வெட்டுன்னு குத்துன்னு இருக்கிற நம்ம வில்லன் தான் ஒரு சினிமாவில் பெரிய ஹீரோவாக ஆகணும்னு ஆசை. இந்த ரெண்டு பேரோட ஆசை ஒரு கலையாக உருவாக்கப்பட்டது தான் இந்த படம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம் கலை. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் தான் ராமன். இன்னைக்கு உங்க முன்னாடி சிரிச்சிட்டு ஒரு டேரக்டராக நிற்கிறேன்னா அதுக்கு என் வாழ்க்கையில் வந்து ஒரு டர்னிங் பாயிண்ட் தான் காரணம். எல்லார் வாழ்க்கையிலும் ஒரு டர்னிங் பாயிண்ட் வரும். அப்படி என் வாழ்க்கையில் ஒரு டர்னிங் பாயிண்ட் என் வாழ்க்கையை மாற்றிருச்சு. அது எனக்குள்ள இருக்க ஒரு கலை ஆர்வம் தான். கலை. பாண்டி, படையல் பாண்டி. இது வரைக்கும் இவன் மேல ஏகப்பட்ட கொலை கேஸு. எந்த கேஸுக்கும் போலீஸ் ஸ்டேஷன்ல ரெக்கார்டே இல்லை. கடல்கிட்ட எப்படி படையல் வச்சு வேண்டியதை கேட்போமோ அதே மாதிரி இந்த பாண்டி கிட்ட வேண்டியதை கேட்டா உடனே செய்வான். ஆனா இவன் பண்ண கொலையில எல்லாம் நல்லதுக்கு தான். பாண்டி, படையல் பாண்டி. என்ன சாமு, நானும் படையெடுக்கணும்னு எவ்வளவு நாள் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். அந்த கடவுள் என் வாழ்க்கையில கண் திறக்க மாட்டாரா? நான் என்னைக்குதான் சாமு என் கலையை நான் நிரூபிக்கிறது இந்த உலகத்துக்கு? கண்டிப்பா கடவுள் கண் தருவார் ராமா. நீ இப்பெல்லாம் போற ரூட்டு சரியில்லை. நீ இப்பெல்லாம் எந்த ப்ராஜெக்ட் எடுத்தாலும் சரியா பண்ணி முடிக்கிறது இல்லை. மக்களுக்கு நம்ம மேல இருக்கிற பயமா போயிடுச்சு. என்ன உனக்கு பயம் வந்துருச்சா? பாண்டிக்கு பயமாடா? யார் எவன் என்னன்னு தெரியாம கை வைக்கிறவங்க பாண்டி. என்னடா பாக்குற? போ போ, போய்கிட்டே. சாமுவேல், அவன் பாண்டிடா. ஏற்கனவே 10-15 கொலைலாம் பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவன்டா. அவன் ஏதோ இப்ப சினிமாவில் நடிக்கின்ற ஆசையில சுத்தினால நம்மள உயிரோட விட்டான். இல்லைன்னா அங்கேயே நம்மளை கொண்டு இருப்பான். பாண்டினா பாண்டினா என்ன சொன்ன? அவன் ஏதோ சினிமாவில் நடிக்கணும்னு சொல்லிட்டு சுத்திட்டு இருக்கான்டா. அதனால நம்மள உயிரோட விட்டான். இப்ப பாரு அந்த ராமனோட கேம.